ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த சனிக்கிழமை, அதாவது பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி அப்படி எடுத்துங்க, 2026. அதையும் சொல்லிடுறேன், ஏன்னா அதுவும் யாருக்கும் டவுட் வந்துடக்கூடாது. ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ரேவதி திருநக்ஷத்திரம் இருக்கும். இரவு 7 வரை அப்படின்ட்டு திருக்கணிதத்தில் போட்டிருப்பாங்க பஞ்சாங்கத்தில். பொதுவாகவே இந்த சனிக்கிழமை ரேவதி கூடும் வேலை கோடா நாள் அப்படின்ட்டு ஒரு நாள். அது அந்த நாளில் பொதுவாகவே நம்ம அடியார்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், புதுசாக இருக்கிறவங்களும் நிச்சயமாக தெரிஞ்சுங்க. அந்த கோடா நாள் அப்படின்ட்டு வரக்கூடிய நாட்களில் எந்த விதமான புதிய காரியங்களை நிச்சயமாக செய்யவே கூடாது. ரொட்டீனாக செய்கிறது கூட ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, பட் அதையும் வாத்தியார் நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு பெருமாளுக்குரிய பூஜைகள் ஏதேனும் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. பட் ஆனால் புதிய காரியங்கள் ஏதாவது ஆரம்பிக்கிறது, வாங்கிறது, இதெல்லாம் நிச்சயமாக பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்ப உத்தமம். ஸோ அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அந்த சனிக்கிழமை ரேவதி திருநக்ஷத்திரம் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் 7 வரைக்கும் கூட நாள். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அசுவினி வந்துடும். ரேவதிக்கு அப்புறம் அசுவினி. அது சித்த யோகமாக இருக்கும். இந்த கூடா நாள் இருக்கக்கூடிய இந்த பிர்பாலிஷ்ட யோகம்னு சொல்கிறாங்க பாருங்களேன், அந்த நாளும் சித்த யோகமும் கனெக்ட் ஆகக்கூடிய வேலையானது ஒரு அற்புதமான மித்ராமிர்தம் காலம் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான காலம், அதுக்கு பேரே உண்டு. அந்த ஒரு 24 நிமிஷம், அதாவது ஒரு நாழிகை கணக்கு. அதன்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ரேவதியோட கடைசி ஒரு டைமிங்னா ஒரு 6:55 மாலையில் அப்படி எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு 7:15 வரைக்கும் கூட இருக்கும். அந்த டைமிங்கில் இந்த கூடா நாளும் சித்த யோகமும் சேரும் அந்த வேலை ஒரு நாழிகை, ரெண்டும் இணைப்பு சங்கமமாகக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆண்டாள் திருப்பாவை அப்படிலாம் கூட உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளோட ஸ்லோகங்கள், துதிகள் ஏதேனும் ஒன்று சொல்லுங்கள். அந்த 12 நிமிஷத்துக்குள்ளே அப்படி முடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு 12 நிமிஷம், அடுத்து ஒரு 12 நிமிஷம் டைம் இருக்கு இல்லையா, அந்த 12 நிமிஷத்தில் இந்த பகை கடிதல், வேல்மாறல் போன்ற முருகருக்குரிய சில துதிகள் எல்லாம் சொல்கிறது ரொம்ப விசேஷம். இது என்ன பண்ணோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, பகை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட இருந்து விலக்கி வைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கிறோம், நம்ம என்ன பண்ணாலும் யாராவது ஒருத்தன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தானே இருப்பான் இந்த ஊரில், உலகத்தில். அது சொந்த பந்தங்கள்லேயும் இருக்கும், அக்கம் பக்கத்தில் இருக்கும், வேலை செய்கிற இடத்துல இருக்கும். ஏதாவது ஒருத்தன் நமக்கு அதை என்ன சொல்கிற, இந்த கான்ட்ரோவர்சின்னு சொல்கிறாங்க பாருங்க, ஒரு முரண்பாடான கருத்தோடு நம்ம ஒன்று சொன்னால் ஒன்று சொல்கிறது, ஒரு பகையாகவே ஒரு சிலருக்கு வண்டி ஓடிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி எங்கேயுமே பகை இல்லாமல் ஒரு சுமூகமாக இருப்பதற்கு இந்த நேரத்தில் நாம் இந்த மாதிரி ஆண்டாள் திருப்பாவை அந்த பகை கடிதல்லாம் சொல்கிறதுனால அந்த மாதிரி நம்மக்கிட்ட யாருமே ரொம்ப பகைமை பாராட்ட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுவார். நிறைய பேர் யோசிப்பாங்க, பகை இதெல்லாம் அந்த வேலை நடந்துன்னு போயிட்டு தானே வந்துன்னு போயிட்டு இருக்கோம், இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா, இந்த பகைன்ட்டு ஒரு விஷயம் இருக்குது பாருங்களேன். இது என்னன்னா, நம்ம அந்த எதிர்க்க இருக்கக்கூடியவர் நம்ம மீது ஒரு பகை கொள்கிறாரு அப்படின்ட்டு வச்சுங்களேன், அந்த எண்ணம் இருக்குது பாருங்களேன், இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் இப்படி இருக்கிறானே அப்படி இருக்கிறானே ஏதேனும் ஒன்று நினைக்கிறாங்கன்னா அந்த எண்ணம் உடனே நம்மளை பாதிக்காது. பட் ஆனால் நமக்கு கிரகங்களோட நிலவரம் சரியில்லாத சமயத்தில் இந்த எண்ணங்கள் எல்லாம் நம்மளை தாக்கிடும். அது அந்த கந்திருஷ்டி இப்படிலாம் சொல்லுவாங்க, அது நிறைய விஷயங்கள். பட் ஆனால் இப்படி நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்களும் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிப்பாங்க. அதனால தான் நம்ம யாரும் கெடணுன்ட்டு கூட நம்ம மனசால் கூட நினச்சிடக்கூடாதுன்ட்டு வாத்தியார் எப்பொழுதுமே அது சொல்லுவார், வலியுறுத்துவார். நம்ம கோபத்தில் அவன் கெட்டு போகணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு நம்ம நினச்சாலும் ஃபஸ்ட்டு அந்த எண்ணம் உதயமாக வருது நமக்குள்ளே தான். ஃபஸ்ட்டு அது முதல்ல நம்மளை விஷமாக்கிட்டு தான் அந்த விஷம் போய் அவனையும் கொல்லும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு பகை என்ற ஒரு விஷயந்தான் இந்த மாதிரி ஒரு மிருத்யுன்ட்டு சொல்லக்கூடிய, யாருக்குமே பயன்படாத, எல்லாருக்கும் சங்கடம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த பகை எப்பொழுதுமே உருவாக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த பகை இல்லாமல் ஒரு அமைதியான ஆனந்தமான வாழ்க்கை, அனைவரிடமும் ஒரு சுமூகமான நட்பு ரீதியாக இருப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை
இந்த மாதிரி கூடானாலும் சித்த யோகம் சேரக்கூடிய இந்த வேளையில் ஆண்டாள் திருப்பாவை, பகை கடிதல், வேல்மாறல் போன்ற துதிகள்லாம் சொல்கிறதுனால நமக்கு அதோட பலன்கள் உண்டு. அதில் அந்த நேரத்தில் வந்து முடிஞ்சால் கொத்துக்கடலைன்னு சொல்கிறாரு. மூக்கடலை வந்து அதை கொண்டு சுவாமி பெருமாளுக்கு வந்து பொறுமையாக அர்ச்சனை பண்ணுறது. அதுக்கப்புறம் அதை நல்லா சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணி மற்றவங்களுக்கு தானம் பண்ண சொல்கிறாரு. நம்ம எடுத்துக்க வேண்டாம், மற்றவங்களுக்கு கொடுத்துருங்கன்றாரு. அதெல்லாம் கொஞ்சம் சிரமம்பா அப்படின்ட்டு யோசிக்கிறவங்க நல்ல பசும்பாலில் தேன் கலர்ந்து அந்த நேரத்தில் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ண சொல்கிறாரு. அதுவும் ரொம்ப விசேஷம். இதெல்லாம் பண்ணுறதுனால நிச்சயமாக வந்து இந்த பகைமை இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுவாகவே கூடானாலும் சித்த யோகம் சேர்ந்தால் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால இப்படி ஒரு அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார். அதை ஏன் இப்போ எடுத்து சொல்கிறோம் இந்த சனிக்கிழமை 21 அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, அந்த நேரம் அந்த ரேவதி கூடானாலும் அசுவினி இருக்குது பாருங்கள், அந்த கூடானால் சித்த யோகம் ரேவதி அசுவினி, இந்த ரேவதி அசுவினி சங்கமிக்கும் அதே அந்த 24 நிமிஷம் பூஜ்யஹாரம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அதிமகா விசேஷமான சக்தி படைத்த நேரம். அந்த நேரத்தில் பண்ணக்கூடிய எந்த பூஜைகளுக்குமே பலன்கள் வந்து பன்மடங்காக கிடைக்கும். ஸோ நமக்கு ஒரே பூஜையில் ரெட்டிப்பான ஒரு பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும்னா அது இந்த டைமிங், அதாவது 21 சனிக்கிழமை அன்று மாலை ஒரு 6:55 ஒரு 7:15 வரைக்கும் நீங்கள் ஆண்டாள் திருப்பாவை, பகை கடிதல் சொல்கிறதுனால நம்ம மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயமும் ஒரு அமைதியாக இருக்கிறதுக்காக நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுவோமே. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக இப்போ எலெக்ஷன் நேரம்னு பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி திட்டிண்டு ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருமே சுமூகமாக ஒரு அன்போட ஒரு அரவணைப்போடு இருந்துட்டாங்கன்னா எங்கேயுமே பிரச்சனை இருக்காது. அமைதியாக ஆனந்தமாக எல்லாருமே இருக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த நேரத்தை உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம். இந்த நேரத்தை நீங்கள் மட்டும் பயன்படுத்திக்காமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம், ஏன்னா பகை இல்லாத மனுஷனே இன்றைக்கி இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய பேருதவியாக இருக்கும் நிச்சயமாக. அதனால் இந்த காலத்தை எல்லோரும் பயன்படுத்திங்க. ஓம்.